அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உங்கள் இலியாஸ். அன்பு சகோதரர்களே, போப் பள்ளிவாசலை நோக்கி இறுதி நாளின் அடையாளமாக ஜீசஸ் வருவார், இணைய காத்திருக்கும் இரு பெரும் சமூகம். அவரை பற்றி முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அவர் சிரியாங்க நகரத்தில் இறங்குவார், தஜ்ஜாலை கொல்லுவார், ஹேண்டிகிஸ்து அவரை கொல்லுவார், பன்றிகளை கொல்லுவார் அப்படின்னு சொல்லி முகமது நபி அவரை பற்றி சொல்கிறாங்க. அதே போல் இறைவன் திருக்குறளில் சொல்கிறான், அவர் தந்தை இல்லாமல் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அவர் போய் வணங்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆதம் அவ்வாள் இருவருக்கும் தாயும் இல்லை தந்தையும் இல்லைன்னு சொல்கிறான். அன்னை மரியாள் தூய்மையான பெண்மணின்னு சொல்கிறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குரானில் சொல்கிறான். உலகத்திலேயே குழந்தையில பேசுகிற பிள்ளையில் அவரும் ஒருத்தராக இருக்கார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முகமது நபியோட அதிகமாக ஜீசஸை பற்றி குரானில் நிறைய இடத்துல குறிப்பிடப்படுது. அதனால் நீங்கள் குரானை ஒரு வாட்டி வாங்கி படித்து பாருங்கள். அதில் எது உண்மை தன்மைன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் வெற்றி பெறணும் அப்படின்ட்டாக்கா இந்த ஜீசஸையும் நீங்கள் பின்பற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி குரானில் இறைவன் சொல்கிறான். அதனால் நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள், கை சேதப்பட்டுறாதீங்க. உங்கள் நன்மைக்காக நாங்கள் சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் படிப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.